I'm so tired. I know what to do. The next day, ding dong. ஏய் என்னடா அது? Surprise! Prasad, what a surprise! Hey Chino, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல, நான் சும்மா அஸ்திட்டாங்க. சர்ப்ரைஸா? நீ என்ன ஆர்டர் பண்ண? சர்ப்ரைஸா? பார்த்தலாமா என்ன இருக்குன்னு? ஓகே பாக்கலாம். ஓபன் பண்ணலாம். சின்ன பையனா இருக்கு பாக்கலாம். Roborock. நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ரோபோ வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாத்தியா? திஸ் இஸ் கால்ட் பேஸ். ஆமா, இதுதான் மெயின் ரோபோ. இதுதான் ஓடி ஓடி போய் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண போகுது. இவ்வளவு நாள் நாம தானே ரோபோவா இருந்தோம், நம்மளுக்கு ஒரு ரோபோ கிடைச்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வேலை வாங்கணும். ஓகே ஓகே. கேபிள். Oh, that's the charger. எஸ், This thing. கேபிள். அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு அந்த பேக் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். உள்ளேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த இது க்ளீன் பண்ணுறது. கீழே போய் பண்ணதில்ல, இங்கே இருக்கு பாரு. இதுதான் தூக்க முடியுமா? பார்க்குறதாண்டா அப்படி இருக்குது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது இல்லை? பேர் தான் வந்து டாக். ஓகே ஓகே, ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். அன்றைக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டெப்ஸ் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, எஸ், இப்போ பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதை வந்து இங்கே பாரு, இதை வச்சிட்டோம்ல, இதை வந்து மேலே அழகாக அப்படி வைக்க சொல்கிறாங்க. இப்படி வச்சுருங்க. இங்கே வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குது, இங்கே வச்சுருந்தாங்க. அது அப்படியே டைட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் க்ளீன் பண்ணி ஒரு மாதம் 30 டேஸ் வரைக்கும், அவங்க சொல்கிறது வந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் இது வந்து பிடிக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேக்யூமு. இங்கே பாருங்கள், மாப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஒரு தடவை பண்ணும் போதும் தண்ணி வந்து க்ளீன் பண்ணி நம்ம புதுசாக தண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே வந்து சென்சார்லாம் இருக்குங்க, சென்சார் கேமரா இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்ம வந்து அந்த மேப்லாம் பண்ணி முடித்த பிறகு ஃபோனில் அதுக்கே தெரியும் வந்து. அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து கம்மியாச்சுன்னா அதுவே வந்து அழகாக வந்து இதில் உட்காந்துக்கிட்டு சார்ஜ் ஏற்றிப்பார் அவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமானது என்னென்னா, நம்ம இப்போ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே QR கோடு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அதை பண்ணுவோம். முதல்ல இதுலேயே வந்துச்சு பாருங்கள், இந்த ஆப் வந்துச்சா? ஸோ இந்த Roborock ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, ஆப்பு சூப்பராக டவுன்லோட் பண்ணியாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸிங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஈஸியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லோக்கலில் வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ரோபோட ஒய்ஃபைன்னு தனியாக இருக்குது. ஸோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவல் இப்போ இது சும்மா நம்ம வந்து டெமோக்காக இங்கே பண்ணோம். நம்ம ஆக்சுவலாக நீங்கள் எங்கே வந்து செட் பண்ணமோ அங்கே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மேப்பிங் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, என்ன மாதிரி ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் வந்து செட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம பாட்டுன்னு அழகாக சோஃபாவில் உட்காந்து போய்ட்டு வாடா தம்பி, இப்படி போய்ட்டு வாப்பா, க்ளீன் பண்ணிட்டு வைப்பான்னா அது பண்ணிவிடும். பாருங்கள், இப்போ ஜோன் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளில வந்துட்டு அழகாக பண்ணிகிட்ருக்குது. சூப்பர் தம்பி, இங்கெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டேன் கீழே போகிறதுக்கு, நீ நல்லா போயிட்டு வர. அவரோட மேப்பிங் முடிச்சுட்டு இப்போ வந்து டாக்கிங் ஸ்டேஷன் போய் உட்கார போகிறாரு. ஸோ நாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஏறு. சூப்பர்.
குட் ஜாப் படி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருக்கோம். இது எப்படி க்ளீன் பண்ணதுன்னு பார்க்கலாம்ப்பா. வாப்பா வாப்பா வா. இங்கே பாருங்கள். ஓகே இருப்பா. பிடிச்சிருக்குதா உனக்கு? Yeah. ஆ Yeah. பிடிச்சிருக்கா? Yeah. நீ சொன்ன மாதிரி வந்துடுச்சா? உனக்கு ஹெல்ப் பண்ண போதா? Yeah. ஆ Nobody has to clean house ever again unless they're vacuum cleaner. நல்லா கீழெல்லாம் போகுது பார்த்தியா? ஓ ஒயர் இருக்குடா. இந்த ஒயரில் மாட்டிச்சா? மாட்டில் நினைக்கிறேன், வந்துடும் நினைக்கிறேன். கம்மிங் அப். வந்துடுச்சு, பரவாயில்ல. பாருங்கள், அதுவே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சுன்னா இந்த கார்னர்லாம் போயிட்டு முதல்ல பண்ணிச்சு, அதுக்கப்புறம் நடுவில்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு அந்த ஜோன்லலாம் அழகாக ஃபில் பண்ணிட்டு வந்துடுச்சு பாருங்கள். And it's in the kitchen, guys. கிச்சனில் இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளீனிங் ஏரியா எவ்வளோ பண்ணியிருக்கு, எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்பாருங்க, பேட்ரி லெவலு, அப்புறம் எவ்வளோ டைம் க்ளீனிங் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்குது. இப்போ வந்து மாப் பண்ணும்போது தண்ணி ஊற்றிருக்காங்க பாருங்கள். ஒரு தடையும் பண்ணும்போது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க தண்ணி மாற்ற சொல்லி. அழகாக அப்படியே வந்து இப்படி வச்சு இப்படி நீங்கள் தள்ள வேண்டியதான். அவ்வளோதான். இப்படி பாருங்கள், மாட்டிச்சு. இங்கே பாருங்கள், நம்மளே வந்து நான் வந்து இப்போ அழகாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு ரூமுக்கு ஒரு கலர் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லிவிங் ரூம் போட்டு இப்போ க்ளீன் கொடுத்தா மாப் வரணும், பார்ப்போம். அங்கே சவுண்டு வருது பாருங்கள். ஓகே, டைம் டு ரிவ்யூ. இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க இந்த வீடியோவில் முன்னாடி வந்து இப்போ வேக்யூம் பண்ணிச்சு மாப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து நல்லாவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது எனக்கு ஃபஸ்ட் டைம், அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தது. ப்ளஸ் தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் வேறு வாங்கினேன். இது வந்து 479 என்னமோ நான் வாங்கியிருக்கேன். அது யூஸ்வலாக வந்து $700 வருங்க. அது ப்ராசன் பார்த்தீங்கன்னா இது நல்லா டீப்பாக போகுது. இப்போ பெட்டு கீழெல்லாம் நம்மலாம் அவ்வளோ போக முடியாது. ஸோ அதெல்லாம் நல்லா போயிட்டு வருது. அதுக்கப்புறம் ஒயர்ஸ்லாமே இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது கரெக்டாக அதுவே வெளில வருது. ஸோ அந்த இதெல்லாம் நல்லாவே பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் பண்ணலாம், அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்து ஃபேக்டர். அது என்னென்னா நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டோம்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது கூட அது க்ளீன் பண்ணி நல்லா வச்சிரும். ஸோ நீங்கள் 2 days ஒன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த பிஸி லைஃப்பில் இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மாப் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை நான் பார்க்குறேன்னா, இந்த மேட்லலாம் கூட அது போய் பண்ணுது. ஸோ அது ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. அதே மாதிரி மாப் பண்ணும்போது ரொம்ப வந்து ஸ்க்ரப்லாம் பண்ணாதுங்க. இது வந்து ரொம்ப ஹை லெவலில் அப்படியே பண்ணிட்டு தான் வருது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா நம்ம வீக்லி நம்ம ட்வைஸ் த்ரைஸ் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அது ஓவராலாக வந்து எனக்கு இது தேங்க்ஸ் கிவிங்னால தாங்க நான் வாங்கினேன். 700 கொடுத்து இது வாங்கணுமான்றது எனக்கு வந்து ஒரு டவுட் இன்னும் இருக்குது. மற்றபடி தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர் அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வேறு. இந்த பிஸி லைஃப்பில் கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாதிரி எதனா ரிவ்யூ பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ கமெண்ட்டில் உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ, பாய்.